ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னால் யோசிக்கவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது. நான் சொன்னால் நீ நம்புவாயா? எப்பொழுது நம்பி இருக்கிறாய்? நம்பிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் செய்யப்போவது உண்மையான ஒரு விஷயம். இன்னும் 30 நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே உன்னை திரும்பி பார்க்கும் வகையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதுவும் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் வாழ்க்கையா எது என்று நீயே பார்த்து வியக்கும் வகையில் இன்பமான விஷயம் வாழ்க்கையில் இன்னும் 30 நிமிடத்தில் நடக்கப் போகிறது. நான் உனக்கு எது செய்தாலும் நல்லதுக்காகத்தான் செய்வேன். எதுவுமே நான் தவறாக செய்ய மாட்டேன். அதை நீ நன்றாக புரிந்து கொள்ளவே வேண்டும். ஒரு விஷயத்தை உன் காதுக்கு கொண்டு வருகிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எதற்காகவும் இல்லை. அதனால் நான் சொல்லும் விஷயத்தை முழுமையாக கேள். இத்தனை நாள் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இனிமேல் ஆண்டுகள் நாட்கள் என்று சொல்லிக்கொண்டு தள்ளி போட்டு கொண்டே இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தால் இன்னும் 30 நிமிடத்தில் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு எது தேவையோ அது என்னிடமிருந்து கிடைக்கும். உனக்கு எது தேவையில்லையோ அது என்னிடம் இருந்து நிச்சயமாக கிடைக்காது. தேவைப்பட்டதை மட்டும் என்னிடம் இருந்து நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய தங்க பிள்ளைகளா, ஆசைகளை எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் மூட்டைக்கட்டி வைக்கவே வேண்டாம். ஆசைகளை எப்பொழுதும் தாராளமாக என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசைகளை நான் செய்து தரத்தானே நான் இருக்கிறேன். மற்றபடி நான் எதற்காக இருக்கிறேன்? நீங்கள் தான் தேவையில்லாமல் யோசிக்கிறீர்கள், நான் இதை செய்வேனா செய்ய மாட்டேனா என்று. என்னிடம் ஒரு விஷயத்தை, ஒரு பொறுப்பை கொடுத்தீர்களானால் அது நிச்சயமாக நல்லபடியாக செய்து கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் பெரிய ஒரு விஷயம், அதாவது பெரிய ஒரு பொறுப்பை என்னிடம் தந்திருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய கையில் கொடுத்துவிட்டு தேவையில்லாமல் கவலைப்படுவது எதற்கு? கவலையை எப்பொழுதும் படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது அனைத்தும் நான் நன்றாகவே அறிவேன். அதனால் உனக்கு தேவையானதை மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். ஒரு காலமும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் நான் தவறான ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டேன். இன்று நான் கொடுக்கும் வாக்கு எல்லாவற்றிலும் நீ கவனித்துப் பார். நான் என்னென்ன விஷயமெல்லாம் உன்னிடம் இல்லையோ அதை தான் தரப்போகிறேன். உன்னிடம் பணம் இல்லை, அதற்காக உனக்கு தேவையான பணத்தை கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பு இல்லை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உண்மையான அன்பு உனக்கு கிடைக்கும்படி அனைத்து நல்ல காரியங்களையும் நான் செய்ய போகிறேன். எதையெல்லாம் நீ ஆசையாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். போதுமா? இல்லை இன்னும் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? அதை தாராளமாக நானே தருவேன். காலம் முழுவதும் இன்பமாக சந்தோஷமாக என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் புலம்பி தவிக்காதே. உன்னுடைய ஆசைகள் நிறைய என்று சொல்லலாம், ஆனால் ஒரு ஆசைகள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இது தேவையில்லாத ஆசைகள் என்று என்னால் சொல்லி அதை தட்டி கழிக்க முடியாது. உன்னுடைய ஆசைகள் எல்லாமே உனக்கு தேவையானது மட்டும்தான். நீ என்னிடமே சொல்வாய், நான் ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை நான் கேட்கிறேனா சாயி? நான் தேவையான விஷயத்தை தானே சாயி கேட்கிறேன், எனக்கு நடத்தி கொடுங்களேன் சாயி என்று. நடத்தி தருகிறேன் அம்மா. உனக்கு தராமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன்? எல்லா நிலையிலும் நான் உன்னை வாழ வைத்து கொண்டு இருப்பவள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் எல்லா நல்ல பலன்களையும் நான் தருவேன். நீ பொறுத்திருந்தால் எல்லா விஷயத்தையும் என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம். அதுவே நீ அவசரப்பட்டாயானால் என்ன செய்ய முடியும்? சொல் பார்க்கலாம். நம்பிக்கையை மட்டும் எந்நாளும் வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கைக்கு வா. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கையை மட்டுமே தருகிறேன். இன்று சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாம். எது நடக்காமல்
விட்டனோ அது நிச்சயமாக நீ நினைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையில் நான் தந்திருந்தேன். ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். அது நான் தரவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையில் நான் நல்லதுதான் செய்து இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். ஒருவன் உன்னை அலட்சியம் செய்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நேரத்திலும் அவனுக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம். அதுவே யார் ஒருவன் உன்னை அலட்சியப்படுத்தாமல் பேசுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நீ அவனுக்கு முக்கியமான ஒரு நபர் என்று அர்த்தம். அதுபோல ஒவ்வொருவனுக்கும் பார்த்து பார்த்து பழகு. காலம் எப்பொழுதும் நிச்சயமாக ஒரே பக்கம் சுத்தவே சுத்தாது. கெட்டவன் பக்கமே காத்தடித்து கொண்டே இருக்காது. நல்லவன் பக்கமும் காத்தடிக்கும். நல்லவனுக்கும் நல்லது நடக்கும். எப்பொழுதும் ஒன்று சொல்வீர்கள், நல்லவர்களுக்குத்தான் இந்த காலம் கெட்டது நடக்கிறது, கெட்டவர்களுக்கு நல்லது நடக்கிறது, கெட்டவர்களுக்குத்தான் இது காலமா என்று. கிடையாது. நீங்கள் நினைப்பது அனைத்தும் தவறு. நீங்கள் கெட்டதாக ஒருவன் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அந்த நேரத்திற்கு அவன் நல்லதாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய கர்ம வினையை அவன் ஏற்றிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய எதிர்காலத்திலும் சரி, அவனுக்கு அடுத்த ஜென்மத்திலும் சரி என்ன நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால் அடுத்தவன் நன்றாக இருக்கிறான், அடுத்தவன் கெட்டது செய்துதான் அவன் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கிறான் என்று நீங்கள் நம்புவதை முதலில் நிறுத்துங்கள். நீங்கள் எப்பொழுதுதான் மாறப்போகிறீர்கள் சொல்லுங்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கெட்டவன் இதை செய்கிறான், அவன் நன்றாக இருக்கிறான், நான் மட்டும் நல்லது செய்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் கெட்ட விஷயத்தையே அனுபவித்து கொண்டு இருக்கிறேனே என்ற பயத்தை ஒரு நாளும் உங்களுடைய மனதுக்குள் கொண்டு வராதீர்கள். நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டதுதான் நடக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நீ நல்லது செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யக்கூடாது. நம்மால் எந்த ஒரு விஷயம் மற்றவனுக்கு நடக்கக்கூடாது, கெட்டதாக நடக்கக்கூடாது என்று நினைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். சீக்கிரமாக நல்ல விஷயங்கள் உன்னால் பல பேருக்கு நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் மனதை போட்டு எந்த நிலையிலும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். காலம் முழுவதும் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்துமே செய்ய வேண்டிய இடத்தில் நான் இருப்பதினால் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் திருப்தியாக நிறைவேறும். உன்னுடைய காசும் பணமும் நிச்சயமாக நல்ல முறையிலேயே செலவாகும், நல்ல முறையிலேயே சேமித்து தரப்படும். இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்ததோ அதை விடு. நாளைய நாளிலிருந்து உன் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறதோ அதை பார். அது மட்டும் அல்ல தங்கமே, இதற்கு முன்பு, அதாவது இந்த வாக்கினை கேட்டதற்கு முன்பு உன் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை நீ மறந்துவிடு. இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டு முடித்த அடுத்த நொடிகள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை மட்டும் பார். நல்ல செய்திகளை மட்டுமே உன் காதுக்கு வந்து சேர்ப்பேன். நிச்சயமாக அனைத்திலும் ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக காட்டுவேன். நீயும் உன்னுடைய அனைத்து நல்ல குணங்களும் உன்னை நிச்சயமாகவே காப்பாற்றும். யாரையும் எப்பொழுதும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம். உன்னை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மென்மேலும் வளர ஆரம்பிப்பாய். நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சந்தோஷங்களும் நல்ல புண்ணியங்களும் உன் வாழ்க்கையில் நானே ஏற்படுத்தி தருவேன். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் அனைத்து பொன்னான விஷயங்களாகவே நடக்கும். இது நான் உனக்கு தரும் யோக வாக்கு. இந்த வாக்கை தவற விட்டு விடாதே. நிச்சயம் நல்லதையே செய்வேன். உன் வாழ்க்கையில் நல்லதையே நடத்தி உன்னை எல்லா இடத்திலும் உன்னை காப்பாற்றி வழி நடத்துவேன். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கிவிட்டு இதை நான் அவனை நம்பி இறங்கினேன், ஆனால் அவன் இப்படி செய்துவிட்டான், அப்படி செய்துவிட்டான் என்று சொல்லாதே. உன்னை நம்பி இறங்கு. உன்னை நம்பி எல்லா விஷயத்தையும் செய். நிச்சயமாக நீ வெற்றி பெறலாம். காலம் முழுவதும் உனக்காகவே நான் இருப்பேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.